ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்வம் தமிழா டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம 5வது நாளில் இருக்கோம். யூனிட் 6ல் 5வது டாபிக் சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம். இதில் இருந்தால் கொஸ்டின் போகுது. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பாரதிதாசன் தனது பிசிராந்தையார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1967, ஆப்ஷன் பி 1969, ஆப்ஷன் சி 1981, ஆப்ஷன் டி 1987. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1969. ஸோ ஆப்ஷனில் 1981 இன்னொருத்தர் இன்னொரு முக்கியமான ஆர்த்தர் வாங்கியிருப்பார். யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது கொஸ்டின், பாவலரேறு என்று சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி உடுமலை நாராயணகவி, ஆப்ஷன் சி சுரதா, ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார். மூணாவது கொஸ்டின், கீழ்கண்டவர்களில் மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி கண்ணதாசன், ஆப்ஷன் டி வாணிதாசன். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதியார். அடுத்தது நாலாவது கொஸ்டின், நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் ஏ முதுமொழி காஞ்சி, ஆப்ஷன் பி மூதுரை, ஆப்ஷன் சி ஆசாரக்கோவை, ஆப்ஷன் டி கொன்றைவேந்தன். இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆசாரக்கோவை. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு ஆசாரக்கோவையை சொல்லுவாங்க. அதே மாதிரி முதுமொழி காஞ்சிக்கு ஒரு நேம் சொல்லுவாங்க, அது என்னன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின், முதல் திருவந்தாதியை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ பொய்கை ஆழ்வார், ஆப்ஷன் பி பூதத்தாழ்வார், ஆப்ஷன் சி பேயாழ்வார், ஆப்ஷன் டி பெரியாழ்வார். இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவங்க 3 பேரையும் சேர்த்து முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறாவது கொஸ்டின், குமரகுருபரர் இயற்றிய நூல்களில் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ காசிக்காண்டம், ஆப்ஷன் பி கைலை கலம்பகம், ஆப்ஷன் சி நீதிநெறி விளக்கம், ஆப்ஷன் டி கந்தர் கலிவெண்பா. இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ காசிக்காண்டம் தான் குமரகுருபரர் இயற்றிய நூல் கிடையாது. காசிக்காண்டம் அதிவீர ராமபாண்டியன் அப்படிங்கிற மன்னன் இயற்றிய நூல். அடுத்தது ஏழாவது கொஸ்டின், தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ கலித்தொகையில் 150 பாடல்கள் உள்ளன. ஆப்ஷன் பி நெய்தல் கலியை பாடியவர் நல்லந்துவனார். ஆப்ஷன் சி நெய்தல் கலியை தொகுத்தவர் நல்லந்துவனார். ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. ஸோ இது நெய்தல் இல்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. எல்லாமே சரியாக இருக்குது. அடுத்தது எட்டாவது கொஸ்டின், சேக்கிலார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆப்ஷன் ஏ 7ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் பி 8ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் சி 12ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் டி 17ஆம் நூற்றாண்டு. இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 12ஆம் நூற்றாண்டு. அடுத்த 9வது கொஸ்டின், பத்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று பாராட்ட பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ மீனாட்சி சுந்தரனார், ஆப்ஷன் பி ஒட்டக்குத்தர், ஆப்ஷன் சி சேக்கிலார், ஆப்ஷன் டி கம்பர். இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி சேக்கிலார். பாராட்டியவர் யாருன்னா மீனாட்சி சுந்தரனார், பாராட்ட பெற்றவர் யாருன்னா சேக்கிலார். 10வது கொஸ்டின், பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ வணக்கம் வள்ளுவ 2004, ஆப்ஷன் பி கள்ளிக்காட்டு இதிகாசம் 2003, ஆப்ஷன் சி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு 2009, ஆப்ஷன் டி தமிழின்பம் 1955. ஸோ இது பார்த்திங்கன்னா நூல்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல்கள் எந்தெந்த ஆண்டில் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் பொருந்தாதது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு 2009. இதுதான் தவறாக இருக்குது. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஆண்டு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்குன்ட்டு. 11வது கொஸ்டின், வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் ஏ திருக்குறள்,
ஆப்ஷன் பி மூதுரை, ஆப்ஷன் சி நாலடியார், ஆப்ஷன் டி முதுமொழி காஞ்சி. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நாலடியார், வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 4 அடி 400 அப்படிங்கிற பேரும் சொல்லுவாங்க. ஸோ 12வது கொஸ்டின், ஔவையார் இயற்றிய நூல்களில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ மூதுரை, ஆப்ஷன் பி நன்னெறி, ஆப்ஷன் சி கொன்றை வேந்தன், ஆப்ஷன் டி ஆத்திச்சூடி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நன்னெறி. ஔவையார் இயற்றிய நூல் வந்து பார்த்திங்கன்னா நல்வழி அப்படிங்கிற நூலை தான் எழுதியிருப்பாங்க. நன்னெறிங்கிற நூலை சிவப்பிரகாசர் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். 13வது கொஸ்டின், நீலகேசி கூறும் 3 மருந்துகளில் பொருத்தமற்றதை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ நல்லறிவு, ஆப்ஷன் பி நன்றி, ஆப்ஷன் சி நற்காட்சி, ஆப்ஷன் டி நல்லொழுக்கம். இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நன்றி. இதுதான் வந்து பொருத்தமற்றது. 14வது கொஸ்டின், தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் ஏ திருமந்திரம், ஆப்ஷன் பி திருப்பாவை, ஆப்ஷன் சி திருவெம்பாவை, ஆப்ஷன் டி திருத்தொண்ட தொகை. இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருமந்திரம். திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர். திருமந்திரம் வந்து 3000 பாடல்கள் கொண்டிருக்கும். அதனால் அந்த நூலை வந்து தமிழ் 3000 அப்படின்னு சொல்லுவாங்க. 15வது கொஸ்டின், ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ தமிழ்வழி, ஆப்ஷன் பி கண்ணதாசன், ஆப்ஷன் சி தாராபாரதி, ஆப்ஷன் டி ஜெகதீசன். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜெகதீசன். ஈரோடு தமிழன்பனோட இயற்பெயர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெகதீசன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கொஸ்டின் ஓவர். தேங்க்யூ. ஆன்சர் கீ பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.